ஒரு பியூட்டிஃபுல் மார்னிங்க. திருப்பதி விலாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் 4 மணிக்கே நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே நம்ம வீட்டில் எப்பயுமே ரெகுலராக கிளம்பும்போது ஏதோ லாங் ட்ரிப் கிளம்புறோம் அப்படின்னா யூஸ்வலாக மாரியம்மன் டெம்பிள் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு தான் கிளம்புவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம மாரியம்மன் டெம்பிள் வந்தாச்சு, ப்ரே பண்ணியாச்சுங்க அண்ட் கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த ட்ரிப்பை ஒரு டீயோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஷாப், நம்ம கேகே நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப்புக்கு போயிட்டு டீ அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓமலூர் ரோடுங்க. நம்மளுடைய இளம்பிள்ளையிலேருந்து ஓமலூர் போகிற ரோட்டில் ஒரு ஃபெஸ்டிவல், டெம்பிள் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஃபர்தராக மூவ் ஆனோம் அப்படின்னா நம்ம முன்னாடி இருந்த ரோடுடைய கண்டிஷனுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னே சொல்லலாம். ஓமலூர் ரோடு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே போட்டுட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ளோவாக போயிட்டு இருந்தோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய தொப்பூர் என்ஹெச்சுங்க. ஸோ பெங்களூர் என்ஹெச் இருக்கு இல்லைங்களா, இது யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரோடுங்க. பிஃபோராக நம்ம காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இந்த ரோடு நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ ரோடெலாம் நல்லா ப்ராடாக சூப்பராக இருக்குங்க. இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவிஷ்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூக்க கலக்கும் இருந்தாலும் நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. ஸோ பாருங்களேன், அவங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக தான் திருப்பதியே போயிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூர் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய காலேஜ் ஏரியா, தொப்பூர் ஏரியாங்க. நல்ல ஹாப்பனிங்காக இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம கிருஷ்ணகிரி வந்தாச்சு. கிருஷ்ணகிரியிலேருந்து அப்படியே ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய திருப்பதி ரோடுங்க. திருப்பதி ரோடை ரீச் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்த திருப்பதி ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேலூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம சித்தூர் வழியாக நம்ம திருப்பதி போகலாம் அப்படின்றது தான் பிளானுங்க. ஸோ அப்படியே ஃபர்தராக மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு மார்னிங் பியூட்டிஃபுல் அப்படின்றதுனால அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக அந்த மார்னிங் டைமில் இருக்கக்கூடிய டிராஃபிக் இருந்ததுங்க. அப்படியே ஃபர்தராக நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான ஜேர்னி. அண்ட் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்டான ரோடு. ஸோ அங்கே வந்து நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டோங்க. ஸோ இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பெட்ரோல் பங்க்கு. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அங்கே போகிறப்போ சித்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு ஒரு ரோடு எடுத்து கட் பண்ணி அமுச்சு விட்டாங்க, ஏன்னா அந்த ரோடு இஷ்யூன்றதுனால. ஸோ ஃபைனலி நம்ம சித்தூர் ரோடு பிடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இது அண்ட் சேம் நம்ம இப்போ திருப்பதி ரீச் பண்ணிட்டோங்க. இது வந்து நம்ம கீழே இருக்கும், அடிவாரத்தில் இருக்கும். ஸோ அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த செக் பண்ணுவாங்க இல்லையா, வெஹிக்கிள்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணி விடுவாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் பெருசாக ஒரு பேரிகார்ட் மாதிரி போட்டு நல்லா ஃபுல் செக்யூரிட்டி. அந்த மேலே இருக்க ஹில்ஸ் பார்த்திங்களா, அண்ட் சேம் இப்போ நம்ம செக்கிங் ஏரியாவில் இருக்கும். அண்ட் சேம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்க அப்படின்னா செக் பண்ணுற பிளேஸ் வந்துடும். அதை நான் வீடியோ எடுக்கலை. அண்ட் வெளியே வந்தாச்சு. வந்தவொன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில்ஸ் பியூட்டிலாம் பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக நம்மளுடைய அடுத்த மூமெண்ட் அப்படியே செக் பண்ணி அப்படியே மலை ஏறுறோம். மலை ஏறினதுக்கப்புறம் இது டாப் ஹில் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் திருமலா. அண்ட் ஃபைனலி நம்மளுடைய இதுக்கிட்ட வந்துட்டு நிப்பாட்டி வச்சோம் ஒரு பார்க்கிங்கில். நம்ம வந்து ரூம் புக் பண்ணலைங்க. ஸோ ரூம் புக் பண்ணுறதுக்காக அகெயின் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஓன்ற ஒரு ப்ளேஸில் ரூம் புக் பண்ணியாச்சு. அண்ட் ஃபர்தராக மொட்டை அடித்தாச்சுங்க. பாப்பாவுக்கு ரொம்ப அழகாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணியிருந்த ரூமுக்கு போயிட்டுருந்தோம். நமக்கு ஈவினிங் 9 மணிக்கு தான் ஸ்பெஷல் தரிசனம். அதனால் நம்ம ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஒரு 7 மணி வாக்கில் நம்ம தரிசனத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான ஈவினிங்கு. அண்ட் நம்ம வந்து டீ சாப்பிட்டு திருப்பியும் ஒரு ஈவினிங் ஒரு டீ, அப்புறம் பாப்பாவுக்கு மில்க்லாம் வாங்கிட்டு தரிசனத்துக்காக கிளம்பியாச்சு. கேப் மாதிரி அங்கே இருந்துச்சுங்க. 100 ருபீஸ் கேட்டாங்க ரூம் டூ அந்த ஏரியாவுக்கு, ஏடிசி டிப்போ அப்படின்ற மாதிரி ஏரியாவுக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் நடந்து போகணும் அந்த ஸ்பேஸுக்கு. அங்கே நடந்து போகிற ஸ்பேஸ் இது. ஸோ இங்கே நம்ம பேக்கேஜெலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே இது கிடையாது இல்லையா, மொபைல் அலோட் கிடையாது. ஃபைனலாக தரிசனம் முடிச்சுட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. டாட்டா பாய்.